ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 4th டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த குரூப் 4ஓட வேகன்சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கவுன்சிலிங் ரிப்போர்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைலைட்டாக இன்றைக்கி 25/1/2024 4th டே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 368 வேகன்சி ஃபில் ஆயிருந்தது. டோட்டல் அவைலபிள் வேகன்சி அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 4650. இன்றைக்கி ஆப்சன்டீஸ் மட்டும் 32 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. டோட்டலாக முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 58 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி வந்து 368 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 1544 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. அவைலபிள் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3106 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸான வேகன்சி ரிப்போர்ட். கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துட்டாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கொடுத்துட்டாங்க. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் ஒரு 318 வேகன்சி ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து 84 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆர் பில் கலெக்டர் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் 1198 வேகன்சி ஃபில்லாக இருக்குது. பேலன்ஸ் வந்து 2703 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 13 வேகன்சி இப்போ வரைக்கும் ஃபில்லாக இருக்குது. பேலன்ஸ் வந்து 4 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் இன்னும் ஃபில் ஆகலை. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்சிலையும் ஃபில் ஆகலை. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபில் ஆகலை. லேபரேட்டரி அசிஸ்டன்ட்லேயுமே ஃபில் ஆகலை. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ல் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 15 வேகன்சி ஃபில்லாக இருக்குது. பேலன்ஸ் வந்து 15 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதோட டிபார்ட்மெண்ட் வைஸான வேகன்சி ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கவுன்சிலிங் நிலவரம். டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனல்லையும் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் வந்து 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக டெலகிராம் குரூப் மூலிமா தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 37 தேர்வுகள் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். குரூப் 4 எக்ஸாமோட ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கோட கம்ப்ளீட்டாக அந்த 20+ டாப்பிக்கோட வீடியோ கிளாஸஸ் அண்ட் அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக ஒரு 30,000க்கும் மேற்பட்ட 1 word ஆன்சர்ஸாக ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும், 6th 7th 8th அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலபஸ் ஓரியன்டாக டாபிக் வைஸான மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே பிடிஎஃபாகவே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கிற பாலிட்டி, ஐஎன்எம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதற்கான ஸ்டடி மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்களும் விருப்பப்பட்டால் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். இந்த பிடிஎஃப்ல இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில், அந்த எக்ஸாமோட ஷெடியூல், அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.